நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம விவசாயிகளுக்காக ட்ரம்புடன் மோதும் மோடியும் ட்ரம்பும் நண்பர்கள் பா. எதற்காக நம்ம விவசாயிகளுக்காக மோடி ட்ரம்புடன் மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. உங்க எல்லாருக்குமே தெரியுமே, ஜூலை 9ஆம் தேதிக்குள்ள இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய வேண்டும். அப்படி இறுதி செய்யவில்லை என்றால் அமெரிக்கா விதித்த 26% வரியானது நடைமுறைக்கு வந்துடும். அதற்கு பிறகு ஏற்றுமதியா இருந்தாலும் சரி, இறக்குமதியா இருந்தாலும் சரி, 26% வரியை கட்டி தான் நாம வர்த்தகமே பார்க்க முடியும். அது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கும் சரி, இந்தியாவில் இறக்குமதி செய்யக்கூடியவங்களுக்கும் சரி பெரிய பிரச்சனையா தந்துடும். 26% வரி கட்டி நாம இறக்குமதி பண்ணாவோ ஏற்றுமதி பண்ணாவோ அமெரிக்கா வருமானத்தை அதிகமா பார்த்துடுவான். அப்புறம் ருசி பிடித்துக் கொள்வான். ஆஹா, இவ்வளோ பணம் குவிக்கிறோமே, இந்தியா கிட்ட இருந்து இப்படி கொட்டுகின்ற அட்சய பாத்திரத்தை நாம ஏன் இழக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை இன்னும் ஒரு 2 வருஷம் தள்ளி போடலாம். நாங்க போட்ட வரி சதவீதத்திலே பாத்தீங்கன்னா வர்த்தகத்தை பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிரந்தரமாக ஒரு 2 வருஷத்துக்கு 26% வரியே நிலை பெற செய்து விடுவான் ட்ரம்ப். அவன் நாட்டு நலனை தான் மிக முக்கியமாக கருதக்கூடியவன் ட்ரம்ப். அதனால விரைவாக இந்த இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய வேண்டும் என்பது மோடியுடைய எண்ணம். அவசரமாக இந்த இந்திய அமெரிக்க வர்த்தகத்தை இறுதி செய்யாம நம்ம நாட்டுக்கு எதெல்லாம் பாதிப்பு அளிக்கக்கூடியது, அமெரிக்காவுக்கு எதெல்லாம் நலம் அளிக்கக்கூடியது, நம்ம நாட்டுக்கு எது நலம் அளிக்கக்கூடியது, எந்த தொழிலுக்கு வரி சலுகை வேணும், எந்த தொழிலுக்கு வரி சலுகை கூடாது, இப்படி எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து நிதானித்து இந்திய அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய போறாங்க. ஆனா காலகட்டம் என்பது ரொம்பவே குறுகியதாக இருக்கிறது. 9ஆம் தேதிக்குள்ள இறுதி செய்தாக வேண்டும். அதனால ட்ரம்ப் இடத்துல நம்ம மோடி அவர்கள் பேசியிருக்கின்றார். விவசாயம் என்பது எங்க நாட்டுல வாழ்வாதாரம், அது வர்த்தகமாக நாங்க பார்ப்பதே கிடையாது அப்படின்னு மோடி ட்ரம்ப் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி அதுக்கு வருமான வரி கிடையாது. விவசாயிகள் பயன்படுத்துகின்ற வாகனங்கள் கூட எந்தவித வரியும் இல்லாம விவசாயிகளுக்கு மானிய விலையில கிடைக்கும். இப்படி வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நாம ஏதாவது பண்ணணும். ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டுல விவசாயமே வர்த்தகம் தான். ஏன்னா பண்ணை தொழில் மாதிரி அவங்க பண்ணுவாங்க. ஆனா விவசாயம் நம்ம நாட்டுல குடிசை தொழில் மாதிரி மரபு சார்ந்த தொழில். அதனால வரி இல்லாம இருக்குது. நீங்க எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி பேங்க்ல போட்டு வச்சுக்கலாம். சேமிப்புல பாத்தீங்கன்னா எந்தவித வரியும் பிடித்தம் இல்லாம இருக்கும். சோ விவசாயம் வாழ்வாதாரம் என்பதனால விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட நம்ம மோடி எடுத்து சொல்லிட்டாரு. குறிப்பா விவசாய பொருட்கள் மற்றும் பால் பொருட்களுக்கு இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணோம்னா நாங்க வரி விதிக்கத்தான் செய்வோம், நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட நம்ம மோடி அவர்கள் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறாரு. ஆனா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாரு, ஏயா உன் நாட்டுல விவசாய பொருட்களுக்கு எந்த விதமான வரியும் கிடையாது, ஆனா எங்க நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுகின்ற போது மட்டும் வரி விதித்து அதுக்கப்புறம் ஏற்றுமதி பண்ணுவீங்களா? அப்ப நாங்க விவசாய பொருட்களை வாங்குறதா இருந்தா வரி கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு ஒத்துக்க மாட்டாரு. அதுக்குதான் நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்க தடையற்ற வர்த்தகத்தை பல நாடுகள் இடத்துல செய்கின்றோம். அப்படி தடையற்ற வர்த்தகத்தை பல நாடுகள் இடத்துல நாங்க செஞ்சா கூட பால் பொருட்களுக்கு வரி சலுகை எங்களால தர முடியல. அதே மாதிரிதான் விவசாய பொருட்களுக்கும் நாங்க அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணோம்னா வரி சலுகை தர முடியாது. இந்தியா மற்ற பொருட்களுக்கு எவ்வளவு வரி போடுதோ அதே மாதிரிதான் விவசாய பொருட்களுக்கும் நாங்க வரி போடுவோம். அமெரிக்கா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எங்க விவசாயிகள் பாத்தீங்கன்னா நாங்க நலிவுற செய்ய முடியாது. எங்க விவசாயிகள் பண்ணையர்கள் கிடையாது, குடிசை தொழிலாக மரபு சார்ந்த தொழிலாக செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, இந்தியாவில் மற்ற தொழிலை விட விவசாயம் பார்க்கின்றவர்கள் 60% பேரு. நாங்க விவசாய பொருட்களுக்கு அமெரிக்காவுக்காக ஸ்பெஷலா வரி சலுகை தந்தோம் என்றால் எங்க நாட்டுல 60% வேலை வாய்ப்புகள் அவுட். அதனால விவசாய பொருட்களுக்கு எப்போதும் நாங்க வரி சலுகை தர முடியாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக மோடி அவர்கள் சொல்லிட்டாரு. இங்கிருந்து விவசாய பொருட்களை ஏற்றுமதி பண்ணாலும் வரி போட்டுத்தான் அனுப்புவோம். நீங்க என்ன உங்க நாட்டில் விவசாய பொருட்களை எங்க நாட்டுல கொண்டு விற்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க வரி போட்டுக்கோங்க. ஆனா எங்க விவசாய பொருட்களுக்கு நாங்க வரி சலுகை தர முடியாது
ஆனா இந்த வார்த்தையை சொல்றதுக்கு ஒரு துணிச்சல் வேணுங்க. ஏன்னா லேட்டஸ்டா குங்மின் என்ற சைனா நகரத்துல ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடந்தது. அந்த ஒத்துழைப்பு மாநாட்டில் ஆசியாவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் கலந்து கொண்டன, இந்தியாவும் கலந்து கொண்டது. சீனா மற்றும் வங்காளதேசம் மற்றும் பாகிஸ்தான் இந்த 3 நாடுகளும் தனியாக சந்தித்து ஆலோசனை செய்திருக்கின்றார்கள். இந்தியாவுக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை உருவாக்க போகின்றார்கள். பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் இசார் தார் அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்து விட்ட பிறகு பேட்டி அளிக்கின்றார். நாங்க ஆசியாவில் எந்த நாட்டுக்கும் எதிரி அல்ல, இந்தியா கூட எங்களுக்கு எதிரி கிடையாது. ஆனா எங்களுக்கு சிந்து நதி நீரை கொடுத்துட்டாங்கன்னா நாங்க இந்தியா இடத்துல சிந்து நதி நீரை கேட்டுட்டு இருக்கோம். ஆனா அவங்க செவிசாய்க்கவே மாட்டுறாங்க. ஆனா நாங்க ஐநா மன்றத்துக்கு கொண்டு சென்று 3வது நாடு தலையிட்டு சிந்து நதி நீரை பாத்தீங்கன்னா விடுவிக்க சொல்லி இந்தியாவுக்கு அழுத்தம் தர போறோம். சிந்து நதி நீர் ஒப்பந்தம் என்பது சர்வதேச ஒப்பந்தம். இந்தியா மட்டுமே தன்னிச்சையாக முடிவு செய்ய முடியாது. இந்தியாவுடன் சொல்லி பார்த்தோம், கேட்கல. அப்ப 3வது நாடு தலையீடு வேணும். அதனால இந்தியா பொறுத்த வரைக்கும் சிந்து நதி நீர் கொடுத்துச்சுன்னா எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியாவுக்கு கவுண்டர் பண்ணும் விதமாக ஒரு புதிய அமைப்பை சீனா, வங்கதேசம், பாகிஸ்தான் இந்த 3 நாடுகளும் உருவாக்குகின்றன. ஏற்கனவே தெற்காசியா கூட்டமைப்பு என்று சொல்லிவிட்டு சார்க் நாடுகள் கூட்டமைப்பானது இருந்தது. அந்த சார்க் நாடுகளுடைய கூட்டமைப்பினுடைய கூட்டமானது 2014 தான் நடந்தது. அதற்கு பிறகு நடக்கவே இல்லைங்க. ஏன் நடக்கல அப்படின்னு பார்க்கும்போது 2019-18 என்று நான் நினைக்கிறேன், உரி தாக்குதல் நம்ம ராணுவ வீரர்கள் மீது பாகிஸ்தான் ராணுவமும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளும் தாக்குதல் தொடுத்துட்டாங்க. அதனால சார்க் கூட்டமைப்புல இந்தியா கலந்து கொள்ளாது அப்படின்னு அதிரடியாக அறிவிச்சிருச்சு. இந்தியா மட்டும் இல்லாம நம்முடைய பூட்டானும் இலங்கையும் ஆப்கானிஸ்தானும் இந்த நாடுகள் அத்தனையும் இந்தியா பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது என்ற அடிப்படையில் இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் தொடுக்குது, அத்துமீறி பயங்கரவாதிகள் பயன்படுத்தி என்று இந்தியா சார்க் கூட்டமைப்பை புறக்கணிப்பதனால நாங்களும் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை போன்ற நாடுகளும் இந்தியாவுடன் சேர்ந்துகிட்டு சார்க் கூட்டமைப்பு இருந்த 4 நாடுகள் புறக்கணித்து விட்டது. அன்றையிலிருந்து சார்க் கூட்டமைப்பானது செயல்படாம கைவிடப்பட்ட அமைப்பா போயிடுச்சு சார்க் அமைப்பு. இப்போ ஆசிய நாடுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தேவை. அப்படி ஒரு அமைப்பு நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு தேவையில்லை. நாம சர்வதேச நாடுகள் இடத்துல வர்த்தகம் பார்க்கிறோம். நமக்கு யாரிடமும் பகை கிடையாது. எந்த நாட்டுடனும் நாம வர்த்தகம் பார்ப்போம். எந்த நாட்டிடமும் இருந்தும் நாம கடன் வாங்கலாம், இல்ல கடன் கொடுக்கலாம். நமக்கு எந்த விதமான தடையும் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஆனா பாகிஸ்தான் இன்னைக்கு எந்த நிலையில் இருக்குது? திவாலாகக்கூடிய நிலையில் இருக்குது. அந்த நாட்டுக்கு சர்வதேச நாடுகள் ஒத்துழைப்பு கிடையாது. எந்த நாட்டுடன் வர்த்தகம் பார்க்கவும் முடியாது, எந்த நாட்டுக்கிட்ட இருந்தும் கடனும் வாங்க முடியாது, தனிமைப்பட்டு நிற்கிறது. அதனால ஆசிய நாடுகளை சீனாவை அடிப்படையாக வைத்து ஒரு அமைப்பை உருவாக்கணும் என்றால் உலகத்துக்கே கடன் கொடுக்கக்கூடிய சீனாக்காரனே இந்த கூட்டமைப்பில் இணைஞ்சிருக்கிறான்னா ஆசிய நாடுகள் ஒன்றிணைந்து விடும். அதற்கு பிறகு நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு எதிராக காய் நகர்த்தலாம் அப்படின்னு சார்க் கூட்டமைப்பு முடிந்த பிறகு பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான், சீனா இவங்க 3 பேரும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடந்து முடிந்த பிறகு தனியாக ஆலோசனை நடத்தியிருக்கின்றார்கள். என்னதான் ஆலோசனை நடத்தி விட்டு வங்கதேசமானது புதிய கூட்டமைப்பை உருவாக்குவதற்காக நாங்க எந்தவித ஆலோசனையும் செய்யல அப்படின்னு வங்கதேசம் சொன்னாலும் இது அரசியல் பூர்வமானதாக இல்லை. இது முழுக்க முழுக்க மொத்தமே அரசாங்க நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் தான். அதனால இந்த ஆலோசனை என்பது சீனாவும் பாகிஸ்தானும் எங்க இடத்துல வர்த்தகம் மற்றும் நிர்வாக சில காரணங்களால பிரிந்து நிற்கிறது, விலகி நிற்கிறது, அவற்றையெல்லாம் ஒருங்கிணைப்பதற்கான ஒரே ஒரு அலுவல் ரீதியான அரசாங்க ரீதியான ஆலோசனை தான். அரசியல் ரீதியாக ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவதற்கு இல்லை அப்படின்னு வங்கதேசம் சொன்னாலும் இன்னும் இந்தியா நமக்கு ஏதாவது பாத்தீங்கன்னா வழியை திறந்து விட்டு நாம பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்பை தரும் அப்படின்னு வங்கதேசம் நினைக்குது. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்தியாவுடைய வான்பகுதியோ தரைப்பகுதியோ வங்கதேசமானது பயன்படுத்தக்கூடாது வர்த்தகத்தை செய்வதற்கு அப்படின்னு தடை விதித்திருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்தியா ஆபரேஷன் பெஸ்ட் பெனிஃபிட் என்ற அடிப்படையில வங்கதேசமானது இந்தியாவிடத்துல வர்த்தகமும் பண்ணக்கூடாது, இந்திய வழியாகவும் வர்த்தகம் பார்க்க கூடாது. 2வது அரபு நாடுகளோ இல்ல பிற நாடுகள் இடத்திலோ வங்கதேசனுடைய பொருட்களை ஏற்றுமதி பண்ணிட்டு அங்கிருந்து வேற ஒரு ஸ்டிக்கர் மூலமாக இந்தியாவுக்குள்ள கொண்டு விற்கலாம் என்று வங்கதேசமானது ஆசைப்படலாம்.
ஆனா அதையும் தடுத்து நிறுத்துவதற்காக இந்தியா ஆபரேஷன் பெஸ்ட் பெனிஃபிட் என்ற ஒரு நிகழ்வை உருவாக்கி வங்கதேசத்துடைய பொருட்கள் எந்த நாட்டிலிருந்து வந்தாலும் தடை என்று அதிரடியாக விதித்திருக்கின்றார்கள். பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே அந்த மாதிரியான ஒரு தடையை விதித்திருக்கின்றார்கள். இப்போது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு பொருட்கள் அனுப்பி அங்கிருந்து மும்பை துறைமுகத்துக்கு இந்தியாவுக்குள்ள உலர் பழங்களை விற்கலான்னு பார்த்துச்சு. இந்தியா கண்டுபிடிச்சாச்சு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய உலர் பழங்கள் என்று இந்தியா நினைக்கும் என்று நினைச்சிட்டு யுஏஇனுடைய ஸ்டிக்கர் ஒட்ட பார்த்துச்சு. ஆனா இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த கண்டெய்னர்களையும் பாத்தீங்கன்னா பறிமுதல் செஞ்சிச்சு. இப்படி இந்தியாவை சுற்றி இருக்கின்ற நாடுகளுடைய துரோகத்தை கண்டறிந்து அவங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிற இந்த தருணத்துல அமெரிக்காவுடனும் பாத்தீங்கன்னா வர்த்தக ஒப்பந்தம் என்ற அடிப்படையில விவசாய நலன்களை அடிப்படையாக வைத்து அமெரிக்காவுடன் மோதுவது சிக்கல் தான். அமெரிக்கா சொல்வதை தான் நம்ம கேட்கணும். ஏன்னா சுத்தி எதிரிகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் என்பதை விட எதிரிகள் நமக்கு எதிராக உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு காரணம் நம்ம நாடு வளர்ந்துகிட்டு இருக்குது அப்படின்றது தான் உண்மை. நம்மை தாண்டி வளர்ந்து விடக்கூடாது என்பது சீனாவுக்கு எண்ணம். இந்தியா விழுந்தால்தான் பாகிஸ்தான் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் உருவானதிலிருந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில நல்லுறவே கிடையாது. வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பகைச்சிக்கிட்டு நம்ம சீனா பக்கம் போனோம்னா நம்ம நாடு சீனாவுடைய தயவுல வளர்ச்சி அடையணும். ஆனா அதுக்கு இந்தியா முட்டுக்கட்டையா இருக்க கூடாது. அப்ப இந்தியா அழியணும். மறைமுக வேலை பார்க்கணும், நேரடியா வேலை பார்க்க கூடாது. இப்படி ஒரு சர்வதேச சதி இந்தியாவை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற போது ட்ரம்ப் கிட்ட நம்ம மோதுறது சரியா இருக்குமா? விவசாயிகளை அடிப்படையா வச்சு விவசாய பொருட்களுக்கு நாங்க வரி விதிப்போம், அமெரிக்கா ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு அமெரிக்கா கிட்ட அழுத்தம் தந்துகிட்டு இருக்காரு நம்ம மோடி. ஆனா இந்தியாவில் இந்தியர்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய துறை என்பது இன்னும் சில துறைகள் இருக்குது. ஜவுளித்துறை இருக்கிறது, ரசாயன துறை இருக்கிறது, ரத்தினங்கள் துறை இருக்கிறது, ஆபரணங்கள் துறை இருக்கிறது, கனிம வளத்துறை இருக்கிறது, அப்புறம் சிலிக்கான் வேலி என்று சொல்லப்படுகின்ற கணினி துறை இருக்கிறது. இப்படி இந்தியாவில் ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய துறை இருக்கிறது. அந்த துறைகளுக்கெல்லாம் அமெரிக்கா பாத்தீங்கன்னா வரி சலுகை தரணும். இந்த மாதிரி துறைகளுக்கு நாம இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணுவோம் நம்ம அமெரிக்காவுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பொருட்களுக்கும் கொஞ்சம் வரி சலுகை தரணும் அப்படின்னு அமெரிக்கா கிட்ட மோடி அவர்கள் கேட்டிருக்கிறாரு. அதனால வர்த்தக ஒப்பந்தம் என்பது சீனாவுடன் அமெரிக்கா விரைவாக இறுதி செய்த மாதிரி இந்தியா இடத்துல இறுதி செய்ய முடியல. சோ விவசாய பொருட்களும் சரி, அதிக வேலை வாய்ப்பு தரக்கூடிய துறையிலும் சரி அமெரிக்கா சலுகைகள் பல தரணும் என்று நம்ம மோடி அவர்கள் அழுத்தம் தந்திருக்கின்றார். ட்ரம்ப் விட்டு கொடுக்காத மனுஷன் எப்படி நடந்து கொள்ள போறாரு? ஜூலை 9ஆம் தேதிக்குள்ள பாத்தீங்கன்னா இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தமானது இறுதி ஆகுமா இல்லை என்பதெல்லாம் பொறுத்து பார்க்கலாம். இந்தியாவை சூழ்ந்து இருக்கக்கூடிய எதிரிகளையும் தாண்டி அமெரிக்கா கிட்ட அழுத்தம் கொடுத்து விவசாயிகளுக்காக மெனக்கெடுக்கின்ற மோடியினுடைய செயலை கண்டு நம்ம நாட்டு விவசாயிகள் குஷியா தான் இருக்கிறாங்க. பார்க்கலாம் நம்ம நாட்டில் விவசாயிகளுக்கு தொடர்கின்ற சலுகை அமெரிக்கா காட்ட போதா இல்லையான்னு சொல்லிட்டு. நன்றி.